பொருட்கள். சோ அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அது மருந்தாக இருந்தது, மருந்துங்கிறது எதுவும் தனியா தேவைப்படல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எப்ப வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு நம்ம டெவலப் ஆனோமோ வந்ததுல இருந்து நம்ம உடல் வந்து சுவைக்கு அடிமையாகி ஒரு சுவைக்கு அடிமையான பிராணியாக மனிதன் மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்து விதமான பலவிதமான நோய்களை வந்து நம்ம உடல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், அதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு குறிப்பாக இளம் குழந்தைகளுக்கு இந்த தொலைக்காட்சியிலாகட்டும் அல்லது வரக்கூடிய மாஸ் மீடியாக்கள்ல, பேப்பர்ஸ்ல, இந்த மாதிரி மீடியாக்கள் எல்லாமே வரக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக அவர்கள் அந்த விளம்பரங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவர்கள் கேட்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக கூட அன்னைக்கு வந்து அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை விதம் விதமாக வாங்கி கொடுக்கின்றார்கள். அப்ப அந்த உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் பலவிதமான கெமிக்கல்ஸ், ரசாயனங்களை சேர்த்து செய்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் உடலுக்கு என்ன தீங்கினை செய்யும்ங்கிறத பத்தி எந்த பேரண்ட்ஸும் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஒண்ணு, பொதுவாக இன்றைக்கு வந்து சாதாரண ஒரு சின்ன குழந்தை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சமூக சூழ்நிலையின் காரணமாக நாம் நினைக்கின்றோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நல்ல கான்வென்ட்ல படிக்கணும், அவன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது என்ஜினியர் ஆகணும்னு சொல்லி இந்த சமூக சூழ்நிலையின் காரணமாக நாம் அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றோம். அந்த குழந்தை வந்து எல்கேஜி படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை காலையில ஸ்கூல் வேன் 7:30 மணிக்கு வரும். சோ 7 மணிக்கு அந்த குழந்தை ப்ரிப்பேர் ஆகி ரெடியா நிக்கணும். 7 மணிக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா 6:45 அந்த குழந்தை உணவை சாப்பிடணும். அந்த 6:45 அந்த குழந்தைக்கு பசி எடுக்கிறதா என்பதை பற்றி எந்த பேரண்ட்ஸும் கவலைப்படுற மாதிரி தெரியல. பசி இருக்குதோ இல்லையா, அந்த குழந்தை வந்து சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அந்த குழந்தை தள்ளப்படுகிறது. சோ பசி இல்லாமல் எப்போது அந்த குழந்தையை சாப்பிட வைக்கிறோமோ அப்போதே அந்த குழந்தைக்கு உடலில் நோய் என்ற ஒரு விஷயத்தை நாம் அறிமுகம் செய்து வருகின்றோம். அதே மாதிரி எந்த குழந்தையுமே பொதுவாக சிறு குழந்தைகள்கிட்ட ஒரு 2 இட்லியை கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளேட்ல அந்த குழந்தை ஒரு அரை மணி நேரம் அந்த இட்லியை சாப்பிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும். தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, உணவை குடியுங்கள், நீரை அருந்துங்கள். இதுதான் பழமொழி. அந்த காலத்துல உணவை குடிக்க வேண்டும், நீரை அருந்த வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அந்த உணவு நன்றாக வாயில் அரைக்கப்பட்டு நன்றாக மெல்லப்பட்டு உமிழ்நீர் கலந்து நீராக மாறியதற்கு பிறகுதான் அந்த உணவை உள்ளே செலுத்த வேண்டும். சோ உணவை குடிக்கணும், நீரை அருந்தணும். நீரை அருந்துவதுன்னா என்னன்னா, சாதாரணமா தண்ணீர் குடிக்கிற பழக்கம் நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, எடுத்து பாட்டில ஒரு கடன்னு ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிப்போம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குறைந்தது குடிக்க வேண்டும் என்ற பலவிதமான ஒரு தவறான எண்ணங்களுக்கு நாம் ஆட்பட்டிருக்கின்றோம். இப்போ தண்ணீரை வந்து எப்படி குடிக்கணுங்கிறதுக்கே வந்து அக்குபஞ்சர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, குடிநீர் தாகம் எப்போது எடுக்கிறதோ அப்போதுதான் தண்ணீரை குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணிங்கிறது யூனிஃபார்மா உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி பேருக்குமே யூனிஃபார்மா எந்த அளவுமே பொருந்தாது. தண்ணீரை குடிக்கும் போது எல்லாருடைய உடம்பு ஒரே மாதிரி இருக்காது. தண்ணீரை நாம் குடிக்கும் போது அந்த தண்ணீரை செரிமானம் செய்து அந்த நீர்க்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்வது சிறுநீரகம், கிட்னிஸ். இந்த கிட்னியினுடைய கெப்பாசிட்டி எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக இருக்காது. அப்ப ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி அல்லது 6 லிட்டர் தண்ணி யூனிஃபார்மா எல்லாருமே குடிக்கணும்னு சொல்றது தவறு. ரெண்டாவது, தண்ணியை குடிக்கும் போது அருந்த வேண்டும்னு சொன்னாங்க. அருந்த வேண்டும்னா என்னன்னா, ஒவ்வொரு வாயாக குடிக்கணும். அந்த தண்ணீரும் வாய்க்குள் ஒரு சில வினாடிகளாவது நின்றதற்கு பிறகு முழுங்க வேண்டும். அப்பதான் வந்து உமிழ்நீர் கலந்து நீரும் உள்ள செல்லும். வயிற்றுக்குள்ள போகக்கூடிய எல்லா பொருட்களுமே, அது நீராக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி, உமிழ்நீர் கலந்து செல்லும் போதுதான் செரிமானத்திற்கு உட்படுத்தப்படும். அதனாலதான் உணவை குடிக்கணும், தண்ணியை அருந்தணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த 2 விஷயங்களையுமே பெரும்பாலும் ஃபாலோ பண்றது இல்ல. பட் கண்டிப்பா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. தெரியாத காரணத்தினாலதான் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க அதை ஃபாலோ பண்றது இல்ல. பட் இப்ப பார்த்த நேயர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இன்னைக்கு இந்த விழிப்புணர்வுங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கு. பொதுவாக இன்னைக்கு பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி, இன்றைக்கு வேலூர் அக்குபஞ்சர் அகாடமியின் சார்பாக மருத்துவ விழிப்புணர்வு வகுப்புகளை இலவசமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட எங்கள் அகாடமியினுடைய தலைவர் கீழ ராமானுஜம் அவர்கள் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு
கிராமத்தில் ஒரு பள்ளி, அரசு பள்ளியிலே ஒரு வகுப்பை நடத்திவிட்டு, விழிப்புணர்வு வகுப்பை நடத்திவிட்டு வந்திருக்கின்றார். நானும் திருவண்ணாமலையில சிஷ்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற ஸ்கூல்ல +1 +2 மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வகுப்பினை நடத்திவிட்டு இந்த கூட்டத்துக்கு இங்கே வந்திருக்கின்றேன். இந்த பள்ளிக்கூடங்கள்ல அல்லது கல்லூரிகள்ல வகுப்பு எடுக்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் சொல்லக்கூடிய விஷயத்தை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம சரியா சொல்லலைங்கிறது தான் பிரச்சனை. நம்ம சரியா சொன்னோம்னா நிச்சயமா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பொதுவாக பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் என்பது உணவு விஷயத்தில் சரியாக இருந்தால் எந்த குழந்தையுமே பிற்காலத்திலே சர்க்கரை நோயாளியாக அல்லது இருதய நோயாளியாக மாற்றப்படாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஓகே சார், நம்ம ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுமா? சொல்லுங்க சார். கணேசன் சார் கிட்ட தான் பேசணும். தாராளமா பேசுங்க சார். சொல்லுங்க. இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல வந்து திரு யூரின் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப வந்து நம்ம பிறப்பிடிப்பு சுத்தி இந்த எலிமினேஷன் போக இந்த புண்ணு மாதிரி ஆயிருக்கு. சரிங்க. இது ஆறவே மாட்டேங்குது சார். இது எப்பதான் செய்யறாங்க கேட்டவங்க வரும்போது நீங்க சர்க்கரை நோயாளியா? ஆமாமா சார். சரி. அதாவது எத்தனை வருஷமா உங்களுக்கு சர்க்கரை நோய்க்காக நீங்க மருந்து சாப்பிட்டீங்க? 10 years இருக்கு. 10 வருடங்களாக மருந்து மாத்திரைகள் உபயோகித்து இருக்கின்றீங்க. இந்த 10 வருடமா நீங்க மருந்து மாத்திரைகள் உபயோகித்ததன் விளைவாக நான் ஏற்கனவே கூறியது போல உங்கள் உடலில் இருந்து வெளியேற வேண்டிய கழிவு சர்க்கரை உங்க உடம்புக்குள்ளேயே ஸ்டோர் ஆயிடுச்சு. கழிவு சர்க்கரையை மாத்திரையை கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு வேலையும் மாத்திரை சாப்பிட்டு உடம்புல வந்து ஸ்டோர் செய்யும் போது தேங்க வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள்ல ஒவ்வொரு செல்லுமே கழிவு பொருளாக மாறிவிடுகிறது. ஏன்னா அந்த கழிவு சர்க்கரை போய் சேருது. இல்ல அந்த கழிவு பொருளாக மாறுகிறது. அதனாலதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு புண் வந்தா ஆறுறது இல்லை. இந்த புண்கள் வரும்போது நீங்க மருந்து மாத்திரையை முதல்ல நிறுத்திட்டு முறையான உணவு பழக்கத்தை நீங்க வந்து மேற்கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த புண் விரைவாக குணமாகும். விரைவாக குணமாகும். எல்லா விஷயத்துக்குமே நம்மளுடைய உணவு முறைகள் தான் வந்து அடிப்படை காரணமா இருந்துச்சு. சோ ப்ராப்பரா வந்து நம்ம எல்லாருமே உணவு முறைய வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே ஒரு நார்மல் லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இப்ப மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு வந்து நம்ம சொல்லிடுறோம். அக்குபஞ்சர் முறையை பயன்படுத்தினா எப்படி நமக்கு பாதிப்புகள், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? பொதுவாக எந்த மருத்துவ முறையானாலும் அந்த மருந்துகளை உபயோகிக்கும் போது ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படுவது உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத ஒரே ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் மட்டும்தான். ஏன் இதை இவ்வளவு உறுதியாக எங்களால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அக்குபஞ்சர் என்பது அந்த அக்குபஞ்சர் சிகிச்சையை மேற்கொள்ளும் போது உடல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாம் வாழக்கூடிய இந்த பூமி என்பது எப்படி பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்டதோ அதே போன்று நம்முடைய மனித உடலும் பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்டது. நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் என்கின்ற 5 பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மனித உடல். இந்த பஞ்சபூத சக்திகளை உடல் எதன் மூலமாக பெறுகிறது என்று சொன்னால், நம் உடலில் இருக்கக்கூடிய தோல் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சக்திகளானது ஒவ்வொரு நொடியும் உடலுக்குள் கிரகிக்கப்படுகிறது. உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி, காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி, குடிக்கக்கூடிய நீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி, அதோடு சேர்ந்து இந்த தோலின் மூலமாக பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, இந்த சக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தியாக மாறி உடலை இயக்குகிறது. இப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூத சக்திகள் உடலுக்கு கிடைக்கக்கூடியதில் தடைகள் ஏற்படும் போது அல்லது ஒரு சக்தி ஏற்றத்தாழ்வாக இருக்கும் போது, அதிகமானாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு நம்முடைய இறப்பையில வெப்பம் என்பது உடம்புல ஃபுல்லாவே 24 hours நம்முடைய உடல்ல ஒரு விதமான வெப்பநிலை இருந்து கொண்டே இருக்கும். அதை கூட வந்து கான்ஸ்டன்டா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும்னு சொல்கின்றார்கள். அந்த அளவை கூட யூனிஃபார்மாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம், என்னுடைய உடலுக்கு என்ன வெப்பநிலை தேவையோ அந்த வெப்பநிலையை என்னுடைய உடல் ஏற்படுத்திக் கொள்ளும். உங்களுக்கு என்ன வெப்பநிலை தேவையோ உங்களுடைய உடல் அதை ஏற்படுத்திக் கொள்ளும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சக்தியும் சமநிலையில் அந்தந்த உடலுக்கு தேவைப்படக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய உடல்ல
எந்த அளவிற்கு வெப்பம் இருக்கணுமோ அந்த வெப்பம் என்பது ஒரு சிறிதளவு அதிகரிக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகரிக்கிறதுக்கு காரணமும் நான் செய்யக்கூடிய தவறுகளாகத்தான் இருக்கும். உணவின் மூலமாக நான் தவறுகளை செய்யும் போது என்னுடைய இறப்பையில வெப்பம் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது எனக்கு என்ன விதமான தொந்தரவுகள் ஏற்படும் சொன்னா, வயிறு எரிச்சல் வரும், நான் யூரின் போகும்போது எரிச்சல் வரும், மோஷன் போகும்போது எரிச்சல் வரும், இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் எனக்கு ஏற்படும். சோ அந்த குறிப்பிட்ட சக்தி அதிகமாகும் போது எனக்கு தொந்தரவுகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி அதே வெப்ப சக்தி வயிற்றுல குறையும் போது என்ன தொந்தரவுகள் ஏற்படும் சொன்னா, வெப்ப சக்தி வயிற்றுல டோட்டலா குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, தேவைப்படக்கூடிய அளவை விட குறையும் போது எனக்கு லூஸ் மோஷன் ஆகும். அங்க நீரின் ஆதிக்கம் அதிகமாயிடும், எனக்கு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த வெப்ப சக்தியானது உடல்ல சமநிலையில இருக்கணும். அதே மாதிரி எல்லா சக்திகளுமே உடலில் சமநிலையில் இருக்கணும். இந்த சமநிலை தவறக்கூடிய விஷயத்தை தான் உடம்புல நோயின்னு அக்குபஞ்சர் சொல்லுது. பஞ்சபூத சக்திகளுடைய சமநிலை உடலில் தவறுகின்ற விஷயத்தை தான் அக்குபஞ்சர் நோயின்னு சொல்லுது. இப்ப சிகிச்சையை கொடுக்கும் போது, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அந்த உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த சக்திகளில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அந்த சமநிலை இன்மை என்பது சரி செய்யப்படும். இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணும். சக்தியினுடைய தேக்கம் அதிகமாக இருந்தால் அதை குறைக்கும், சக்தியினுடைய அளவு குறைவாக இருந்தால் அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை தான் அக்குபஞ்சர் செய்யணும் தவிர வேற எந்த விதமான பக்க விளைவுகளும் அக்குபஞ்சரில் இல்லை. ஓகே, நமக்கு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான், கம்மியா நிச்சயமாக மிகினும் குறையினும் நோய். ஓகே, அண்ட் அக்குபஞ்சர்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா சார்? இப்போ இந்த மாதிரியான டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை சடனா ஸ்டாப் பண்ணிட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறச்ச அது சடனா ஸ்டாப் பண்ணது மூலமா நமக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஏற்படுமா? எவரி ஆக்ஷன் will have reaction இல்லையா? ஒரு 10-15 வருடங்களாக நீங்கள் மருந்து மாத்திரையை மேற்கொண்டு வரும்போது திடீர்னு ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் நீங்க மருந்து மாத்திரையை நிறுத்துறீங்கன்னு சொன்னா ஒரு சில தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடும். ஆனா எங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான நோயாளிகளுக்கு மருந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணவங்க கூட அட்டிய ஸ்ட்ரெச்ல ஒரு வேலைக்கு 15 மாத்திரைகள் 20 மாத்திரைகள் உபயோகித்துக் கொண்டிருந்த நோயாளிகள் கூட ஒரே நேரத்தில் எல்லா மாத்திரைகளிலும் நிறுத்திவிட்டு முதல்ல இருந்ததை விட நல்லா இருக்குன்னு சொல்றவங்க தான் 99%. 1% சில தொந்தரவுகள் நோயாளிகளுக்கு வரும். அவற்றுக்கும் அக்குபஞ்சர்ல எளிமையான முறையில் தீர்வை காண முடியும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிகிச்சை முறையை நீங்க மேற்கொண்டு வரும்போது, உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றும் போது, முறையான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். ஓகே ஓகே சார், நம்ம காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு? என் பேர் சாவித்ரி. சொல்லுங்க சாவித்ரி மேடம். சார் கிட்ட பேசணும். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். சார் மேடம் கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். கிளினிக்கல் அக்குபஞ்சர் சொல்லுங்க. கிளினிக்கல் அக்குபஞ்சர்னா என்ன? கிளினிக்கல் அக்குபஞ்சர்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா. அதாவது அக்குபஞ்சர் சிகிச்சை என்ற பெயரில் ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் புக்ஸ கொடுத்துட்டு இந்த நோய்க்கு இந்த புள்ளி என்று சொல்லி சில புத்தகங்களை கொடுத்து விட்டு அந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து ட்ரீட்மெண்டை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கிளினிக்கல் அக்குபஞ்சர். கிளாசிக்கல் அக்குபஞ்சர். இந்த சிகிச்சை முறை என்பது நிச்சயமாக நோய்களை தீர்க்க உதவாத ஒரு சிகிச்சை முறை. புக்ஸ் பார்த்து நம்மளால ட்ரீட்மெண்ட் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே ரெடிமேட் பாயிண்ட்ஸ்ங்கிறது அக்குபஞ்சர்ல கிடையாது. இந்த புள்ளி இந்த நோயை தீர்க்கும். மேம், இன்னும் ஃபர்ஸ்ட்க்கே இன்னும் கிளினிக்கல்க்கே இன்னும் பதில் முடியல, வெயிட் பண்ணுங்க. உதாரணத்திற்கு ஒரு XRY ஒரு புள்ளி என்பது இந்த புள்ளியில டச் பண்ணினா இந்த நோய் தீரும் என்று அக்குபஞ்சரில் எந்த விதமான புள்ளியை பற்றியும் சொல்லப்படவில்லை. அக்குபஞ்சர் என்பது ஒரு சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம். சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய மருத்துவம் தானே தவிர நம் உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை அடக்குவதற்கான சிகிச்சை முறை அல்ல. அது மற்ற மருத்துவ முறைகள். உடம்புல சளி பிடிச்சிருக்கு அல்லது வலி வருது அல்லது காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா சளியை நிறுத்துவதற்கோ அல்லது வலியை குறைப்பதற்கோ அல்லது காய்ச்சலை நிறுத்துவதற்கோ அக்குபஞ்சர்ல எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது. ஆனால் அக்குபஞ்சர் சிகிச்சை என்ற பெயரில் இன்றைக்கு பல இடங்களில் கிளினிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்லி ரெடி ரெஃபரன்ஸ் புக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நோய்க்கு இந்த புள்ளியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி
பணத்தை வசூலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே சார். அண்ட் அவங்க கிளாசிக்கல் அக்குபஞ்சர் என்பது இந்த பஞ்சம் உடலில் ஏற்படக்கூடிய